என்னுடைய அப்பா எனக்கு நல்ல தாலாட்டு பாடுவார். அவர் தாலாட்டு பாடும் பொழுது அம்மா தானே பாடுவாங்க எல்லா வீட்லயும். எங்க வீட்டுல எங்க அப்பா பாடுவார். எங்க அம்மா பேசும், எங்க அப்பா சூப்பரா பாடுவார். குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த காத்து மேல காத்து கீழன் பாடுறாங்களே அப்படி பாடல. அப்பா பாடின தாலாட்டு பாடல் எனக்கு இன்றைக்கு நினைவிற்கு வருகின்ற பொழுது நான் சில ஞான வெளிச்சங்களை பெறுகிறேன். தாலாட்டு பாட்டு தான். போகிற போக்கில சொல்லும் போது தூங்குற பாட்டு தான். தூங்குகின்ற பொழுது இப்படி சரியான வார்த்தைகள் வந்து விழுமோ, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்றி தருமோ? தரும், தரும். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இவ்வளவு புகழ்ந்து சொல்றேன் எங்க அப்பா பத்தி. ஒரு 2-3 கூட்டத்துக்கு தவிர்த்து மற்ற இடங்களில் சொன்னதில்லை. இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. எங்க அப்பா நான் பிறந்த உடனே என்ன பார்க்க வரலப்பா. கோஸ் ஆஸ்பத்திரியில தான் எங்க அம்மா என்ன பெத்தாங்க. ஏன்னா கருப்பா இருக்கிறேனா, 3வது பொம்பளை பிள்ளை. வரலீங்க, பெட்ல இருந்து கீழே எடுத்து போட்டாங்களாம் எங்க அம்மாவை. எங்க அம்மா என்னை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி வந்திருக்காங்க. இதை எப்போ சொல்றாங்க தெரியுமா? 1997 முதலாக நான் வெளிநாடு போவதற்காக விமானம் ஏறுவதற்காக வீட்டை விட்டு கிளம்புற செருப்பு போடுறேங்க. செருப்பு போடுறதை பார்த்துக்கிட்டே எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நிமிஷம் அம்மா, உன்னை ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்தனா, கையில உன்னை பிடிச்சிட்டு இருந்தனா, 2 காலு கீழே அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு, சிவப்பா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், கருப்பா இருந்தா புள்ள கால் சிவப்பா இருக்குமாமா? அப்படிதான்ப்பா இருக்கும். அந்த காலை பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகு உன் கால். ரொம்ப நேரம் அந்த பாதத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த பாதத்துல இப்ப செருப்பு மாட்டிக்கிட்டு நீ ஏர்போர்ட் போற, வெளிநாடு போற. நான் உன்னை சொல்றேன், அதை செய்வியா? சொல்லுங்கம்மா. நீ போற மலேசியா நாட்டுல கடல் இருக்குதா? தெரியலம்மா. கால் நினைச்சிரு. ஏமா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தும். சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுச்சுல, நான் போய் காலை நினைச்சேன். மலேசியால 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போற செலவை கூட மாவட்ட ஆட்சியர் தான் கொடுக்கறாங்க. சொற்கள் கவனம். அந்த வினாடியில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசுவார்கள். இயற்கையின் பேரருளும் இறைவனின் பெரும் கருணையும் இருந்தால் அந்த சொல் உங்களுக்கு புரிந்து போகும்.